இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆவிக்குரிய துளிர் விடுதலை மையம் கொள்ளும் இந்த காலங்கள் தொடர்ந்து கடவுளுடைய சுத்திகரிப்பை வாழ்க்கையின் எல்லா முனைகளிலும் ஏற்படுத்துவதற்கு நாம் நம்மை அனுமதிக்க வேண்டும். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை உங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வரலாம். கொரிந்திய திருச்சபை ஒரு மாபெரும் ஆபத்தில் சிக்கி இருந்ததை பவுல் இந்த பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறார். ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற அந்த மாபெரும் அபாயம் என்னவென்றால், விட்டுவிட்ட, ஒதுக்கி வைத்த, தூக்கி எறிந்த பழைய பாவங்களிலேயே மறுபடியும் வீழ்ந்து விடுவது. இதுதான் இந்த கொரிந்திய திருச்சபைக்கு நேர்ந்தது. 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், முதல் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. அவலட்சணமான அவர்களுடைய அந்த விபச்சார பாவத்தை, உணர்ச்சிகளில் கட்டுப்பாடில்லாத அந்த பாவத்தை பவுல் இங்கே வன்மையாய் கண்டிக்கிறார். கொரிந்து பட்டணம் ஒரு காலத்தில், பவுல் வாழ்ந்த காலத்தில், விக்கிரக ஆராதனைக்கு மட்டுமல்ல, விபச்சாரத்திற்கும் பெயர் போன ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே வணங்கப்பட்ட காம தேவதைக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த காம தேவதையை வணங்கினவர்கள் இந்த விபச்சார பாவத்தில் ஈடுபட வேண்டும் என்பதும் அவர்களுடைய தொழுகையினுடைய ஒரு தேவையாக, அடிப்படையாக அமைந்திருந்தது. எனவே துணிகரமாய் இந்த பாவத்தில் கொரிந்திய மக்கள் ஈடுபட்டார்கள். இதனாலே அந்த பட்டணம் விபச்சாரத்திற்கு பெயர் போன பட்டணமாக திகழ்ந்தது. வேத ஆய்வாளர் ஒருவர் சொல்லும்போது, குறைந்தது 1000 தேவதாசிகள் என்று சொல்லக்கூடிய விபச்சார பெண்கள் அந்த பட்டணத்தை வலம் வந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த அசுத்தமான பாவத்தில் இருந்துதான் இந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் விடுவிக்கப்பட்டார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால், கொரிந்திய சபையினுடைய உருவாக்கத்தை பற்றிய செய்திகளை நீங்கள் அங்கே காணலாம். ஆனால் இப்பொழுது வளர்ந்து வந்த திருச்சபையில் அடுத்து இருந்த பிரச்சனை என்ன? எந்த பாவத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார்களோ, எந்த பாவத்தை அசுத்தம் என்று களைந்தார்களோ, அதே பாவத்திற்குள் மறுபடியும் அவர்கள் மூழ்கி போன ஒரு அபாயம். விபச்சாரம் மறுபடியும் திருச்சபைக்குள் இப்பொழுது நுழைந்து விட்டது. விசுவாச மக்களே, நமக்கும் இருக்கிற மாபெரும் ஆபத்து இதுதான். எந்த அருவருப்பையெல்லாம் நாம் தூக்கி எறிந்தோமோ, அக்கிரமம் என்று விட்டொழித்தோமோ, அவைகள் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் புகுந்து அரசாட்சி செய்யுமானால் நாம் பலவீனர்களாகவே இருக்கிறோம். நம்மேல் சாத்தான் வெற்றி அடைந்திருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த விஷயத்தில் கொரிந்திய சபை மக்களுடைய 3 விதமான மனப்பான்மையை பவுல் வன்மையாக கண்டிக்கிறார். முதலாவது, 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பாவம் செய்த மனிதர்களை குறித்து கண்டிப்பை வெளிப்படுத்தாமல் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாவம் என்று தெரிந்தும் கூட அதற்குரிய கவனத்தையோ, ஜாக்கிரதையையோ, கடினத்தையோ வெளிப்படுத்தாமல் இயல்பான ஒன்றாகவே அதை எடுத்துக்கொள்வது. ஒரு அருவருப்பான காரியத்தை இயல்பான ஒரு நிலைக்கு மாற்றி அமைத்து அதை அப்படியே விட்டு விடுவது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கவில்லையா? பல நேரங்களிலே நாமும் இதை சொல்லுகிறோம், செய்கிறோம் அல்லவா? இது என்ன பெரிய காரியம்? இதை யார்தான் இப்பொழுது செய்யாமல் இருக்கிறார்கள்? எல்லாரும் தானே இதை செய்கிறார்கள். இதில் என்ன தவறு? இப்படியெல்லாம் பேசி ஒரு அக்கிரமத்தை, ஒரு பாவத்தை இயல்பாக்கி விட்டு நம்முடைய மனசாட்சியை நாம் கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். கிரேக்க வார்த்தையினுடைய ஒரு பொருள் அதுதான். இருமாப்படைந்திருத்தல் என்றால்
ஒரு அக்கிரமமான விஷயத்தை இயல்பான நிலைக்கு கொண்டு சென்று அந்த பாவத்தை கண்டுகொள்ளாமல் இருத்தல். இது நடக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில? இந்த தியானத்தின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, அக்கிரமமான அருவருப்பான செயல்பாடுகள், பாவ வாழ்க்கைகளை விட்டொழித்த நான் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது மாத்திரமல்ல, அதை நான் ஒரு இயல்பான ஒன்றாக மாற்றிவிட்டேன். அதை ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு வந்து இது ஒன்றும் தவறில்லை என்கிற ஒரு நிலைமைக்கு என்னுடைய வாழ்க்கையையும் நான் பக்குவப்படுத்தி விட்டேன். தேவன் எதை அக்கிரமமாக பார்க்கிறாரோ அதை நானும் அதே பார்வையோடு பார்க்கக்கூடிய கண்கள் எனக்கு இல்லாமல் போனது. இதற்காக நாம் வருந்த வேண்டும், ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். இந்த தியானத்தின் மூலமாய் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, பாவத்திலே இருமாப்படைந்திருக்கிற வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். பாவத்திற்கான கடினத்தை, போராட்டத்தை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய தெளிந்த சத்தத்தை கேட்டோம். எந்த விதத்திலும் பழைய பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்தாமல், அதிலே நாங்களும் மூழ்கி போய் விடாமல் என்னையும் எங்களையும் காத்து கொள்ளும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.